குழுவில் வந்திருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னோட பேர் வந்து பிரகாஷ், நான் பவானியிலிருந்து பேசுறேங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிடிஎம் குரூப் ஆஃப் கம்பெனிக்குமே எம்டி சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க வண்டியில் போயிட்டு இருந்தாலோ டிராவலிங் இருந்தீங்கனாலோ இத ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் 1 hour நீங்க லிசன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் கேளுங்க. சார் எகோ வாய்ஸ் கேக்குது சார், யாரு எகோ கேக்குது சார்? ஓகே சரிங்களா, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் டு 1 hour நீங்க இதை லிசன் பண்ணுங்க. ஏன்னா இது இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட முன்னேற்றத்துக்கான விஷயத்த கடைசி ஒரு ஹாஃப் அன் அவர் பாத்தீங்கன்னா அதுக்கான இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். நீங்க அட்டென்டிவா எல்லாமே கவனிங்க சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷனல் ட்ரெயினர் மிஸ்டர் செல்லா சாரை வந்து இன்வைட் பண்ண போறேன். வெல்கம் சார், மிஸ்டர் செல்லா சுப்ரமணி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் பிடிஎம் நிறுவனத்தின் சார்பாக புதியதாக இந்த நிறுவனத்தினுடைய அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய புதிய நபர்களையும் இதற்கு முன்பாக இந்த சிறப்பான நிகழ்வினை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், நிறுவனத்துடைய பங்குதாரர்களுக்கும், நிறுவனத்துடைய லீடர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களையும் நன்றிகள் சார். வாய்ஸ் கொஞ்சம் கம்மி இருக்குங்க சார். யூனியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன்பாக நாம எல்லாருமே ஒரு அவசரத்தோடு இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதியதாக ஒரு எதிர்பார்ப்போட தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே இன்றைய வாழ்விற்கான உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடியபிள் நவ். ஓகே சார், வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சார். இப்ப கிளியரா இருக்கா? சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். அவ்வளவுதான். ஓகே நோ ப்ராப்ளம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வேர்ல்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்குமே வாழ்க்கையில வந்து தேவைப்படுவது அப்படிங்கிறது வந்து 3 விதமான விஷயங்கள் தேவைப்படுது. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய ஆரோக்கியம் தேவைப்படுது. 2வது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அப்படிம்பாங்க. அடுத்தது பொருளாதாரம். 3வது விஷயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைவான ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் அப்படி. இந்த 3 விஷயங்களுக்காகத்தான் ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில வந்து நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், முன்னேறிக்கிட்டே இருப்போம். அது போன்று நாம ஒரு நிகழ்ச்சிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள்ல இந்த போற ஒரு அறிமுக கூட்டத்துல நம்ம கலந்துக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷ் மைண்ட் செட் கிடைக்கும். என்ன ரெஃப்ரெஷ் மைண்ட் செட் அப்படின்னா உலகத்தை பத்தி நாம என்ன நினைச்சிருக்கோம் அப்படிங்கிறது வேற, ஆனா உலகம் நம்மை ஏற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது வேற. நம்மள வந்து ஏற்றுக்கக்கூடிய உலகத்துக்கு நாம சரியான ஒரு நபரா இருக்கமா அப்படிங்கிறத நாம வந்து அனலைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு எனக்கும் கிடைச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட அந்த தொடர்ந்து அன்னைக்கு மட்டும் நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காம இருந்திருந்தா, நான் போய் அன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பார்க்காம இருந்திருந்து அந்த ப்ரோக்ராம்ல நடக்கிற விஷயங்களை நான் கேட்காம இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நானும் ஒரு நார்மல் பர்சன், ஒரு ஆர்டினரி பர்சனா தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகியிருந்திருக்கும். அன்னைக்கு நான் பார்த்ததனுடைய விளைவு, நான் அன்னைக்கு கேட்டதனுடைய பெனிஃபிட் வந்து அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து இந்த பிரசன்டேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல், தேங்க்யூ ஃபார் பிடிஎம், தேங்க்யூ ஃபார் பிடிஎம் சார்னுடைய எம்டி.
இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ள பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சிகள் இந்த அறிமுக வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா அறிமுக கூட்டம் உங்களுக்கு தொடர்ந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை நடந்துகிட்டே இருக்கும். இந்த அறிமுக கூட்டத்தை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த சண்டேல இருந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை சிறப்பான முறையில புதிய நபர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கும். இதுல இருக்கக்கூடிய லீடர்ஸ், இதுல இருக்கக்கூடிய பிடிஎம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து நடக்கிற எல்லா விதமான மீட்டிங்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கலந்துகிட்டீங்க அப்படின்னா உள்ள சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அப்டேட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க பிடிஎம்ல வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இந்த பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பேனியான் அப்படின்னா அது ஒரு பெரிய ஆலமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலமரமாக இருந்த நிறுவனம் இன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்பக விருட்சமாக பெரிய பங்கு பெரிய அவர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துடைய டிசிஷனை எடுத்து நமக்கு ஒரு பெரிய நமக்கு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப் இப்ப விஷயம் அப்படின்னா இன்னைக்கு நான் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு எப்பவுமே ஒரு மனிதன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அவனுடைய பாஸ்ட் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. நீங்க பிரசன்ஸ்ல என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அது உங்களுடைய ஃபியூச்சரை வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. என்ன ஸ்டோரி அப்படின்னா ஒரு பெரிய மரம் வெட்டக்கூடிய ஒரு நபர் இருக்கார். மரங்களை வெட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. அவர் கம்பெனில போய் வேலைக்கு ஜாயின் பண்றாரு. அவர் ஒரு காட்டுல வந்து அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. அவரு முதல் நாள் போய் மரம் வெட்டும் பொழுது ஒரு 15 மரங்களை வெட்டுறாரு. உடனே அந்த கம்பெனியினுடைய நிறுவனத்தினுடைய அனைவருமே வந்து அவரை பாராட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பெரிய அளவுல இது வரைக்கும் யாரும் செய்யாத சாதனைகளை செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டுறாங்க. அவருக்கு நல்ல ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. தொடர்ந்து இதே மாதிரி அவர் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓராண்டுகள் கழியுது. 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் எல்லாருமே போய் அவர் எவ்வளவு மரம் வெட்டிக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் போய் என்ன மரம் வெட்டி இருக்காருன்னு போய் பார்க்கும் பொழுது ஒரு 5 மரம் மட்டும்தான் அவரால் வெட்ட முடிஞ்சது. 15 மரங்களிலே தொடங்கிய அந்த மனிதனுக்கு கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மரங்கள் வெட்டக்கூடிய ஆற்றல் மட்டும்தான் இருந்தது. ஏன்னு சொல்லி அவர் போய் அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் போய் கேட்கிறாரு. நல்லா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களே, இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆற்றல் குறைஞ்சிருச்சுன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் முதல் நாள் என்ன உழைப்பை போட்டனோ அதே உழைப்பை தான் இன்னைக்கு நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதே எஃபர்ட் தான், அதே ஆற்றல் தான், அதே வேகம் தான், அதே மாதிரிதான் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அவர் சிரிக்கிறாரு. அந்த மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு சிரிக்கிறார். அவர் கேட்கிறாரு, அந்த உழைப்பாளி வந்து கேட்கிறாரு, மரம் பெற்றவர் கேட்கிறாரு, ஏன் நான் வந்து எவ்வளவு சீரியஸா சொல்றேன் நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது அப்படி கேட்கும் சொல்லுங்க சம்சீன் சொல்லுங்க. சார் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க சார். பிரேக் ஆகுதா சார்? வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க சார் உங்களோட வாய்ஸ். ஓகே ஓகே பாரு. ஹலோ செக். ஹலோ ஹலோ செக். ஹலோ ஹலோ செக். ஹலோ இப்போ கிளியரா இருக்குங்களா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த மரம் வெட்டக்கூடிய நபர் வந்து அந்த மேனேஜர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இவ்வளவு நாட்களாக நீங்க உங்க உழைப்பை கொடுத்தீங்க, ஆற்றலை கொடுத்தீங்க, உங்களுடைய வேகத்தை கொடுத்தீங்க, உங்களுடைய கோடாலியை கொஞ்சம் திருப்பி பாருங்க அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா, முதல் நாள் அந்த கோடாலியில எப்படி அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி தொடர்ந்து அந்த கோடாலிய அதை ஷார்பன் பண்ணாமையே, அந்த கோடாலியை வந்து அதை வந்து பட்டை தீட்டாமையே தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருக்காரு. அப்படி வெட்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஆற்றலும் உழைப்பும் ஒண்ணுதான். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் வெட்டினாலும் மரம் வந்து மெதுவாக தான் வெட்டும். அப்படி மனிதனுடைய வாழ்க்கையில வந்து நம்ம எப்பவுமே காலங்கள் கடக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை ஷார்பன் பண்ணிட்டு போய்தான் நம்மளை நாம பட்டை தீட்டி கொண்டுதான் போகணும். அப்படி பட்டை தீட்டி கொண்டு போகும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கையில வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். பாஸ்ட் நடந்த விஷயங்கள் எப்பவுமே பிரசன்ஸ்ல வந்து நம்ம திங்க் பண்றதுனால நம்மளுடைய ஃபியூச்சரை கிரியேட் பண்ண முடியாது.
பாஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கரெக்ஷன் பண்ணிட்டு பிரசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சருக்கான டெவலப்மெண்ட்டை யார் ஒருத்தர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. டிசிஷன் இஸ் எ லைஃப். நாம இன்னைக்கு எடுக்கக்கூடிய டிசிஷன் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கும். பிடிஎம் பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனி 2022 மே மாதம் தொடங்க பெற்று தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2024 மார்ச் முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து செய்து பல முதலீட்டாளர்களுக்கும் இங்க இந்த நிறுவனத்தை நம்பி வந்த அனைத்து மக்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பொருளாதாரத்துல ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2024 ஏப்ரல்ல வந்து ஒரு புதியதான ஒரு அணுகுமுறையோடு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய வளர்ச்சிக்கான காரணம், வளர்ச்சியில எந்த அளவுக்கு அவங்க முன்னணியில இருக்காங்க அப்படின்னா பேனியன் ட்ரீ மார்க்கெட் பிரைவேட் லிமிடெட், பேனியன் ட்ரீ ஹோம் அப்ளையன்சஸ் பிரைவேட் லிமிடெட், பேனியன் ட்ரீ ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட், பேனியன் ட்ரீ கிளப் அண்ட் ரிசார்ட்ஸ், பேனியன் ட்ரீ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி, பேடிஎம் டிஜிட்டல் மீடியா டிவி, அதாவது வந்து பிடிஎம் டிவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனி 7 விதமான துணை நிறுவனங்களை கொண்டு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனத்திலுமே பெரிய அளவுல வளர்ச்சியை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா பல திட்டங்களை வகுத்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா முன்னணியில போயிட்டே இருக்காங்க. அப்ப இந்த நேரத்துல பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தை தொடங்கி வளர்ச்சி அடைவதற்கான காலங்களும் நேரங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப தேவைப்படுறது, அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அடுத்த இடத்துக்கு நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு நம்மளுடைய சக்சஸுக்காக நம்ம எல்லாருமே இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம். நிறுவனத்திற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியோட சிறப்பான முறையில அனைத்து விதமான நிறுவனங்களையும் வந்து துணை நிறுவனங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு நம்ம நடத்திட்டு இருக்கோம். பேனியன் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேனியன் ட்ரீ குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய பிடிஎம் 2.0 நியூ வெர்ஷன்ல இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நியூ வெர்ஷனுடைய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனி ஹோம் அப்ளையன்சஸ் இ-காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. 7 நிறுவனங்கள் துணை நிறுவனங்கள் இருந்தாலும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறது வந்து பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னுடைய ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட் இ-காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ப்ரோக்ராம் இந்த ஹோம் அப்ளையன்சஸ்ல இ-காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில நமக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நாம இதுல எப்படி டெவலப் பண்ணிக்க போறோம், நாம இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சக்சஸ் ஆக போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க அப்டேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனத்தினுடைய ஒரு பெரிய ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எந்த விதமான ஒரு கோல் செட்டிங்கோட வந்து இந்த ஹோம் அப்ளையன்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆர்டினரி பீப்புள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீட் பண்ணும். சேஞ்சிங் பீப்புள் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்டினரி பீப்புள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பினான்சியல் சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜாப் வேகன்சி சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, இது எல்லாமே நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு பெரிய அளவுல வந்து வளரக்கூடிய பொருளாதாரத்துல நம்மளால வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லாம நம்ம எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய அற்புதமான வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் அப்ளையன்ஸ் இ-காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்திருக்கோம். சேஞ்சிங் பீப்புள் லைஃப், ஒவ்வொரு பீப்புளுடைய லைஃபுமே நார்மலா ஆர்டினரியில இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பா போய்தான் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 டைப் ஆஃப் பீப்புள் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய 4 விதமான மக்கள் இருக்காங்க. இந்த கூட நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். உலகத்துல இருக்கக்கூடிய 95% மக்கள் வேர்ல்டு வெல்த்ல 5% வெல்த்தை வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதே உலகத்துலதான் ஒரு 5% பீப்புள் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் பண்றவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க. எம்ப்ளாய்க்கும் செல்ஃப் எம்ப்ளாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் எஃபர்ட் தேவைப்படுது, லிமிடெட் இன்கம் வேணும், ஆக்டிவ் இன்கம் தான் கிடைக்கும். 8 மணி நேரம் உழைப்பை கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த இன்கம் கிடைக்குது. ஆனா யார் ஒருத்தர் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள மிங்கிள் ஆகுறாங்களோ, யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் ஆகுறாங்களோ அவங்களுக்கு டீம் ஒர்க், அன்லிமிட்டெட் இன்கம், பேசிவ் இன்கம் இதெல்லாமே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வேர்ல்டு வெல்த்ல உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 5% மக்கள் 95% பொருளாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுல யாரு வந்து சக்சஸ் ஆகுறாங்க, லைஃப்ல வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்டைலை யாரு லீட் பண்றாங்க அப்படின்னா நார்மல் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஒரு பார்ட் டைம் இன்கம், ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமது பிடிஎம் நிறுவனம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க. பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய ஹோம் அப்ளையன்சஸ் இ-காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி.
இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இ காமர்ஸ்ல யாரும் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறது இல்ல. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா டிசைன் பண்ணி மோர் தென் இன்கம் ஜெனரேட் ஆகிற மாதிரி இந்த பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நார்மலா எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் பாக்குற பீப்புள் எல்லாருமே உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்பொழுது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா தான் நம்ம என்ட்ரி ஆகும். ஒரு நார்மல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் செல்லிங் இ காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திருப்போம். பினான்சியல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, MLM பார்த்திருப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். ஆனா பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் பீப்புள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்து முடியுமோ அதுல உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ள ஜாயின் பண்ணி அவங்களால எந்த அளவுக்கு அவங்களுடைய திறமையும் உழைப்பையும் போட முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவங்க ஒரு ஆண்டர்பிரனரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோரா ஒரு தொழில் அதிபரா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுறாங்க. திஸ் இஸ் ஏ ப்ராடக்ட் செல்லிங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஃபர்ஸ்ட் இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா கம்பெனில நம்ம எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டரா தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றோம். இது யாரும் வந்து பாத்தீங்கன்னா கம்பல் பண்ணியோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணியோ நம்ம அவங்கள இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுறது இல்ல. இது ஒன்லி ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா ஆண்டர்பிரனரா வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு டைப்பா இருக்கு. எதுவுமே உங்களுடைய சாய்ஸ் தான். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃபோர்ஸ் இல்லாம ஒரு கம்பல்சன் இல்லாம எந்த வாலண்டரியா இல்லாம நீங்களா விருப்பப்பட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்றதுங்கிறது உங்களுடைய கையில இருக்கு. நிறுவனத்தினுடைய டிஸ்கிளைமரே அதுதான். யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா வற்புறுத்தியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பல் பண்ணியோ இந்த நிறுவனத்திற்கு உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ண சொன்னாலோ இல்ல நீங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது திங்க் பண்ணியிருந்தாலும் அதை டெலீட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்க பாக்குறது ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நிறுவனத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு அதிகப்படியான ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்கு உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து நிறுவனம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய நிறுவனத்திற்கு உங்களால என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து சாய்ஸ் எடுக்க முடியுமோ அந்த சாய்ஸை தான் நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்படி சாய்ஸ் எடுத்து நீங்க இந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணணும். இ காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இ காமர்ஸ் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இது வரைக்கும் நம்ம கடைகள்ல சென்று பொருட்களை வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பொருள்களை இணையதளத்திலையும் மின் வணிகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுல இருந்தே நாம ஆர்டர் போட்டு பொருட்களை வாங்கி கொள்வதற்கு பேர் தான் மின் வணிகம்னு பேர். மின்னியல் வணிகம், அதுக்கு பேர் தான் இ காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மின்னியல் வணிகம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பொருளை வந்து நமக்கு தேவையான இடத்துல இருந்து வாங்கிக்கிறது, ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறது. அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அதுலயே வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பொருள்களை விற்று நமக்கான அந்த ஒரு தொகையை இன்சென்டிவா ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனங்களும் இன்னைக்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வராங்க. அதுல ஒரு எக்ஸலண்டான வந்து ஒரு விஷயம் தான் நம்மளுடைய வேனியன் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய இந்த இ காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இ காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது 6 டைப்பா இருக்கும். பிசினஸ் டு பிசினஸ், பிசினஸ் டு கன்சியூமர், பிசினஸ் டு கவர்மெண்ட், கன்சியூமர் டு கன்சியூமர், கன்சியூமர் டு பிசினஸ், கன்சியூமர் டு கவர்மெண்ட். இ காமர்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அதுல இப்ப நாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது என்ன அப்படின்னா கன்சியூமர் டு கன்சியூமர். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பை பண்றோம். அந்த ப்ராடக்ட்டை பை பண்ண ப்ராடக்ட்டை இன்னொரு கன்சியூமருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்றோம். இதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் டு கன்சியூமர். இதுக்கு அப்புறம் தான் கன்சியூமர் டு பிசினஸா அது கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது பிசினஸா கன்வெர்ட் ஆகும். இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா இ காமர்ஸ்ங்கிறது ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல ஈஸி டு ஏர்ன். ஏன் நம்ம இ காமர்ஸ் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மள அப்கிரேட் பண்ணிக்கணும்? நம்ம ஏன் இ காமர்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரீட்டைல் இ காமர்ஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது ஈஸி டு ஏர்ன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உட்கார்ந்த இடத்துலயே நிறைய ரெஃபரல் எடுக்கலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம். இன்னைக்கு வேர்ல்டு வகையில் உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில 40% ஆஃப் இன்கம் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமேசான் நிறுவனம் தான் வச்சிருக்காங்க. அவங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரீட்டைல் இ காமர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான நம்பர் 1 கம்பெனியா இன்னைக்கு மோனோபோலியாவா இருந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா அவங்க கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இ காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டை வந்து கொண்டு போய் ஒரு சர்வீஸ் கொடுக்கறது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பெரிய அளவுல வளர்ந்து இன்னைக்கு அதே ப்ராடக்ட் அவங்களே ஒவ்வொரு இடத்துல இருந்தும் மற்றவங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரீட்டைல் இ காமர்ஸ் சேல்ஸ்ங்கிறது இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு growth ஆகும் அப்படின்னா 2000 இருந்து இது வரைக்கும் 20% வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 17.18% வரைக்கும், அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய பொருளாதார இ காமர்ஸ் சேல்ஸ்ல இன்னைக்கு 20% வந்து பாத்தீங்க அப்படின்னா டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா இ காமர்ஸ்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுல மோர் குரோத்ல வந்து இன்னைக்கு இ காமர்ஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு.
இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சிம்பிள் தாங்க. ப்ராடக்ட், பிளான், ப்ரமோட், என், அவ்வளவுதான். 4 விஷயங்கள். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்றோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரமோட் பண்றோம். பிளான், அதுல இருக்கக்கூடிய பிளானை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரமோட் பண்றோம். நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதை 3 டைப்பா பிரிச்சு பார்க்கணும் நம்ம. ஹூ, ஒய், ஹவு. யாருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் பண்ணணும். ஒய், அவங்களுக்கு நம்ம ஏன் பண்ணணும். ஹவு, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களை வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். அப்ப இப்போதைக்கு நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறுவனத்துல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பிளான் என்ன, ப்ரமோட் பண்றது எப்படி, ஏர்ன் பண்றது எப்படி, இதை மட்டும் நம்ம பேசிக்கா ஒரு இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங்ல நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் இன்கம் எடுக்கிறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இ-காமர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோட் பண்றதுக்கு பேர் தான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கையில இருக்கு. வாட்ஸ்அப் இருக்கு, யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம எந்த மாதிரியான நிறுவனத்துல இருக்கோம், அந்த நிறுவனத்துல இருந்து நம்ம என்ன வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்ணி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத நீங்க வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல ப்ரமோட் பண்ணி உங்களுடைய லீட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரேட் பண்ணி கன்வெர்ட் பண்றீங்க. இ-காமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது, பிடிஎம் இ-காமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது எக்ஸலண்டான வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் கிரியேஷனோட உங்க கைக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல போய் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிய வேல்யூ என்ன, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். பிடிஎம் இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் பிளானை பத்தி இதுவரைக்கும் நீங்க பார்த்தது கம்பெனியினுடைய ப்ரொமோஷன், கம்பெனியினுடைய டெவலப்மெண்ட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நீங்க பாத்தீங்க. இனிமேல் நீங்க பார்க்க போறது இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனில நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நிறுவனம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறத இப்ப நீங்க டீடைலா பார்க்க போறீங்க. பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பிடிஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னுடைய இப்போ வந்து மார்க்கெட்டிங் பிளான் நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் அப்ளையன்சஸ்ல என்ன மாதிரியான பொருள்கள் இருக்கு, அந்த பொருள்கள்ல என்ன மாதிரியான நமக்கு வருமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிறுவனத்துடைய நெக்ஸ்ட் ஜென் ட்ரஸ்ட் மேக்கர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பீப்புள் எக்ஸ்ட்ராடினரி லைஃப் ஸ்டைல் எப்படி வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதே போல இதுல வரக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு உண்டான வந்து பாத்தீங்கன்னா அந்த வருமான வாய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு நம்பகத்தன்மையோடு கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறுவனம் விஷனா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் செல்லிங்ல நீங்க ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய துணை நிறுவனங்கள்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். பில்டர் த கம்பெனியன்ஷிப் ஒரு பார்ட்னர்ஷிப்பா கிரியேட் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வர்த்தபிள் கொடுத்துருக்காங்க. டு கிரியேட் ஏ லோக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆர்டினரி பீப்புள் கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி தங்களை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்க முடியும். இதுதான் நிறுவனத்துடைய மிஷனா வச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர், இப்ப இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டரா தான் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். இனிமேல் நீங்க பார்க்கக்கூடிய எல்லா டெம்ப்ளேட்ஸையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா பார்க்கணும். இப்போ ஒரு நிறுவனம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து உள்ள வெல்கம் பண்ணும் பொழுது எதையுமே கம்பல் பண்றது கிடையாது. நீங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் வேல்யூல தான் வரணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரிலாம் யாருக்குமே கொடுக்க கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்குறோம். எல்லாருமே மினிமம் 8,000ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் வேல்யூல ஜாயின் பண்ணணும். அப்படி பர்ச்சேஸ் வேல்யூல 8,000ல ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களா டிசிஷன் எடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும். அப்போ பர்ச்சேஸ் வேல்யூ டிஸ்ட்ரிபியூட்டர் பர்ச்சேசிங் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 8,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 5.12 வரைக்கும் இருக்கு. அப்போ 8,000ல ஜாயின் பண்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறுவனம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிஃப்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ண பேக்கேஜ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் மீதி மந்த்லி இன்சென்டிவா கொடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 8,000 அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்காக, அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்காக மந்த்லி 1,200 ரூபாய் வீதம் 20 மாசங்களுக்கு 24,000 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சென்டிவா திரும்பி தர்றாங்க. இதுல நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க வேண்டிய விஷயம், பொருள் வந்து கம்பெனி நிறுவனம் கிஃப்டா வந்து நமக்கு கொடுத்துறாங்க. அதற்கு நம்ம கம்பெனில பர்ச்சேஸ் பண்ணதுக்காக இன்சென்டிவா வந்து பாத்தீங்கன்னா 20 மந்த்ஸ் நிறுவனம் வந்து நமக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல திக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த நிறுவனமும் உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து கம்பல் பண்றது கிடையாது. ஒரு நார்மல் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 8,000ல ஜாயின் பண்ணி
உங்களால ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து பாத்தீங்கன்னா இதுல வெல்கம் பண்ணி அதுல இருந்து தான் நீங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமா வருமானத்தை சம்பாரிச்சு தான் அப்கிரேட் பண்ணிக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய வேகத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்தவனே உள்ள வந்துட்டு நம்மள அப்கிரேட் பண்ணிக்கிறது இல்ல. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் இதுல 2 டைப்பா வந்து நிறுவனம் பிரிச்சு வச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வேற, ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவங்க வேற. டிஸ்ட்ரிபியூட்டர் நான் ஒரு வேலைக்கு போறேன், எனக்கு மாசமானா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் gift வந்துருச்சு, எனக்கு மாசமானா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1200 ஓகே 20 months நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க திங்க் பண்றாங்க, அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ரைட் ஓகே, அவங்க வேலை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பர்ச்சேசிங் பேக்கேஜ் வேல்யூ, பர்ச்சேஸ் வேல்யூ இதுக்கு பேரு. ஆனா பட் இதே இந்த வருமானம் எனக்கு போதாது, மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய வருமானம் வேணும், நான் வந்து எனக்கு வந்து இந்த நிறுவனத்தினுடைய இந்த பிளான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுக்கும் பொழுதுதான் அவங்க நெக்ஸ்ட் பிளானுக்கே அவங்க உள்ள வரணும். பர்ச்சேஸ் வேல்யூ 8000 வர்றாங்க, அவங்களுக்கு 3 டைப் ஆஃப் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த 3 டைப் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கறத உங்களை யாருக்கு இன்வைட் பண்ணாங்களோ அந்த ஸ்பான்சர்ட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்டா அவங்க புக்லெட்ல இருந்து உங்களுக்கு டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நாட் ஃபார் கம்பல்சன், எல்லாமே ஆப்ஷன் தான். டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி நீங்க பாட்டுக்கு உங்களுடைய ஒர்க்கை பாக்குறதும் ஒரு ஆப்ஷன் தான், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பிளான்ல உள்ள வந்து நம்ம ஒர்க் பண்றதும் ஒரு ஆப்ஷன் தான். ரெண்டுமே நிறுவனம் நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். கம்பல்சனோ வேலண்டரியோ இது ரெண்டுமே இதுல கிடையாது. அப்போ நாம தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு, சாய்ஸ் எடுக்கிறதுக்கும் நாம தான் வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. இதை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பேக்கேஜ்ல 8000 வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் உள்ள வேல்யூல உள்ள வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஹெர்பல் ரிச் டீ அது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி நிறுவனம் வந்து அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. இந்த பிளாக் டீனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து எக்ஸலண்டான வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும், உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸிட்டை வந்து ரிமூவ் பண்ணும். அது மட்டும் ஹோல் டே வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியா இருக்கிறதுக்கான உள்ள வந்து பிளாக் ரிச் டீ இருக்கு இதுல. இந்த டீயை வந்து நிறைய பேர் இப்ப வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த டீனுடைய வேல்யூ பத்தி அதிகம் வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா பேட் கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுது. இதை ரெகுலரா யூஸ் பண்ணணும். கண்டினியூவா ஒரு 48 நாள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து யூஸ் பண்ணும் பொழுதுதான் இதனுடைய வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான ஒரு பிளாக் டீ 8000 கொடுக்குறாங்க. அடுத்தது 16000 பர்ச்சேஸ் பேக்கேஜ்ல வர்றவங்களுக்கு 3 பட்டு புடவை. இந்த 3 பட்டு புடவைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பான வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துல நம்ம இந்த நிறுவனத்துல பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன்ல தான் வந்துட்டு இருக்கு. எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 பக்கம் பை பண்ணி செல் பண்ற அந்த மாதிரியான மெத்தட் இல்லாம மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓன் ப்ரொடக்ஷன்ல வந்து நிறுவனம் வந்து கொடுப்பதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. பர்ச்சேஸ் பேக்கேஜ்ல 16000 உள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு 3 பட்டு புடவையும், 32000 பர்ச்சேஸ் பேக்கேஜ்ல உள்ள ஜாயின் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 6 பட்டு புடவையும் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 64000 வாட்டர் பியூரிஃபையர் பர்ச்சேஸ் பேக்கேஜ்ல உள்ள வர்றவங்களுக்கு நிறுவனத்துடைய எக்ஸலண்டான வாட்டர் பியூரிஃபையர். இது வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபைடு டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி யூஸ் பண்றவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து 1,28,000 ஜாயின் பண்றவங்களுக்கு பிடிஎம் உடைய எல்இடி டிவி. இந்த எல்இடி டிவினுடைய வேல்யூ வந்து இந்த டிவி வாங்கி பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க டால்பி சவுண்ட் சர்வீஸ், எல்இடி டிவி, அது இல்லாம ஆண்ட்ராய்டு டிவி. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் கிளாரிட்டி இது எல்லாமே எக்ஸலண்டா இருக்கும். இந்த டிவி வாங்கி யூஸ் பண்ற பீப்புளை கேட்டீங்கன்னா அவங்க அவ்வளவு ரிசல்ட் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தபிளான ஒரு டிவி. நெக்ஸ்ட் 2.56 வர பர்ச்சேஸ் பேக்கேஜ்ல வர்றவங்களுக்கு 2,56,000 வர்றவங்களுக்கு 42 இன்ச் டிவி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்லி மிக்ஸ் இதை வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. அடுத்தது 5,12,000 வர்றவங்க ஹோம் அப்ளைன்சஸ் கிட் கேம்போ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 42 இன்ச் டிவி, ஒரு வாட்டர் பியூரிஃபையர், ஒரு மிக்சி, இது 3மே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. கிஃப்டா கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 20 months வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான இன்சென்டிவ் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இப்படி நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியில தங்களை டெவலப் பண்ணி இன்னைக்கு நிறைய பீப்புளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு கரெக்டான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் பிளானை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல ஒர்க்கிங் லீடரா வரக்கூடிய பீப்புளுக்கு டீடைல்டு ஒர்க் ரிப்போர்ட் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே 1க்கு 2 தடவை நீங்க உங்களுடைய ஸ்பான்சர்ட்ட கேட்டு யார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அவங்களை கேட்டு டீடைலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். மந்த்லி செல்ஃப் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங்ல கிடைக்கும். ரெஃபரல் 10%, போனஸ் இன்கம் 10%, பவர் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேரி ஃபார்வர்டு, டிடிஎஸ் 5%, சர்வீஸ் சார்ஜ் 5%. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஒர்க்கிங் பீப்புளுக்கு மட்டும்தான். லைஃப் லாங் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒர்க்கிங் கண்டிஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும். எவரி இன்கம் வித்ட்ரா ஆப்ஷன் ஆஃப்டர் 48 hours. நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய வேலட்ல இருந்து நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கிறது தான்.
அந்தந்த டேட்ல உங்களுக்கு என்ன இன்கம் வந்திருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க வித்ட்ராவல் கொடுத்து எடுத்துக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி டிரான்சாக்ஷன் டு நாட் ஆபரேட் இந்த பேங்க் ஹாலிடேஸ். பேங்க் வங்கி விடுமுறை நாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் ஆபரேட் ஆகாது. ஒரு செல் நம்பருக்கு ஒரே ஒரு ஐடி மட்டும் தான் நம்ம போட முடியும். அடுத்தது கம்பெனி பார்ட் பே ஒன்லி இதை கம்பெனிக்கு கட்டக்கூடிய பணத்தை நீங்க டைரக்டா கம்பெனியுடைய அக்கௌண்ட்ல தான் கட்டணும். பிடிஎம் கம்பெனி வேலிடேஷன் கம்பெனி ரெகுலேஷன் ஃபார் நாட் ரெஸ்பான்சிபிள். இப்ப நீங்க பாக்குறது கேட்கறத தவிர வேற எதையாவது வெளியில வந்து நீங்க உங்களுக்கு கீழே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து நீங்க ஜாயின் பண்ண வச்சீங்க அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நிறுவனம் பொறுப்பே இருக்காது. ஒரு இன்கம் சென்ட் ஒன்லி ஒரு பேங்க் அக்கௌண்ட். உங்களுக்கு வர வேண்டிய இன்கம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டைரக்டா வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா the product I need you will reach hard within 7 to 10 days. 7ல இருந்து 10 நாளைக்குள்ள நீங்க எந்த பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அந்த பேக்கேஜுக்கு உண்டான பொருள் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்துடும். அப் டு யுவர் ஐடி soon as you receive your maximum amount. இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8000 ரூபாய் பேக்கேஜ்ல ஜாயின் பண்றீங்க. உங்களுக்கு 20 மாசத்துல கொடுக்கக்கூடிய அந்த இன்சென்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 3 months ஆர் 2 monthsல எடுத்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணீங்களோ அதை வந்து டாப் அப் பண்ணிக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் who do not introduce to person will be plus out. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 monthல ஒரு நிறுவனம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்ட் பண்றாங்க. உங்களை வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நபர்களையாவது நிறுவனத்துக்கு அறிமுகப்படுத்த சொல்றாங்க. No item will be given to those top up. No item will be given to those top up. அதாவது டாப் அப் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பொருள்களுமே கிடைக்காது. கம்பெனி ரிசர்வ் ரைட் டிஸ்க்ளோஸ் ஐடி டிஸ்ட்ரிபியூட்டர் யாராவது நிறுவனத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி மேல வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா நிறுவனத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. டிஸ்ட்ரிபியூட்டர் who join the company requested familiar themselves with terms of the company subject change to the join. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுவனத்திற்கு எதிரான விஷயங்களையோ இல்ல எதிரான கருத்துக்களையோ சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா நடக்குது யாராவது செய்யறாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டு சேஞ்ச் டு ஜாயின் அவங்க இமீடியட்டா வந்து டெர்மினேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறுவனத்துக்கு இருக்கு. பிடிஎம் குரூப் ஆஃப் கம்பெனி ஹோம் அப்ளையன்சஸ் இ-காமர்ஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி we are in பிடிஎம் ஹோம் அப்ளையன்ஸ் திட்டத்தை வந்து பாத்தீங்க இதுல இருக்கக்கூடிய பிளானை நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய வருமான விதிகளை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. இழப்பீட்டு விதிகளையும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க. முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு யதார்த்தமான ஒரு எதிர்பார்ப்புகளை அமைக்க திட்டமான வந்து ஒரு பிளானோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உள்ள வந்து இதுல கம்யூனிகேட் ஆகி அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரனரா கன்வெர்ட் ஆக முடியும். நிறுவனம் எல்லோருக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளையும் வந்து சரியான நேரத்துல சரியான இடத்துல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறுவனத்துடைய ஹெட் ஆபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி நகர் பெங்களூர்ல இருக்கு. இதுவரைக்கும் இந்த நிறுவனத்தை பற்றிய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து எல்லோரும் ஒன்றிணைந்து சிறப்பான முறையிலே பேனியன் ட்ரீ மார்க்கெட் பிரைவேட் பேனியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய வளர்ச்சிக்கு அனைவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு என்னுடைய பிரசன்டேஷனை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் ஆல். இப்ப இதுவரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நமது நிறுவனத்தினுடைய அனைத்து விதமான பிரசன்டேஷனையும் பத்தி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய இதுவரைக்கும் நடந்த அனைத்து விஷயங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து காமிக்கப்பட்டிருக்கு. நிறுவனத்தை பற்றியும் நிறுவனத்தினுடைய மார்க்கெட்டிங் பிளான் பற்றியும் நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட்டை பத்தியும் வந்து டீடைல்டா வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இப்போ பேசுவதற்காக நமது நிறுவனத்தினுடைய எம்டி தீபக் திலக் சார் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஜாயின் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றதுக்கு இருக்கார். வெல்கம் டு அவர் எம்டி மிஸ்டர் தீபக் திலக் சார் அவர்கள். வெல்கம் சார். தேங்க்யூ சார். சார் வெல்கம் சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் பிடிஎம் நிறுவனத்தின் சார்பாக மாலை வணக்கம். ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து நம்மளுடைய இந்த டெலிகிராம் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம எல்லாரும் இணையறோம். நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த நிறுவனத்துக்காக இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியாக மாறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த நிறுவனத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த நிறுவனத்தினுடைய வேறாக உயிராக இருக்கக்கூடிய அனைத்து லீடர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் நான் இந்த இடத்துல மாலை நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் இங்க மக்கள் இல்லாம எந்த ஒரு நிறுவனமும் வளர்ந்ததில்லை. அதே போலதான் இந்த பிடிஎம் நிறுவனமும்.
2 ஆண்டு கால போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பொருளாதார மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான சில வேலைகளை நம்ம செய்யறதுக்கும், நிறுவனம் ஒரு 2 ஆண்டு கால பயணம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டா அல்லது வந்துட்டு ஒரு நம்ம முதலீடு பண்றோம், நமக்கான ஒரு லாபம் மட்டுமே இருக்கு, முதலீட்டுக்கு ஒரு முதலீடு வருமானம் மட்டும் வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இதுல நம்ம பயணம் பண்ணணும் ஒரு ப்ராஜெக்ட்ல. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு பாதை எந்த சூழலும் நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாத அளவு, அதற்கு மிக முக்கியமானது அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் அப்படின்றதுதான் இங்க வந்துட்டு மிக முக்கியமானது. இப்போ அரசாங்கத்தினுடைய சான்றிதழ் பெறுறதாகட்டும், இந்த நிறுவனம் ஒரு மணி ரொட்டேஷன் பிசினஸ் பண்ணல, இது மக்களுக்காக ஒரு கன்சியூமர் ஒரு மக்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளை தயாரித்து இங்க வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விற்பனைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை இந்த இடத்துல வந்துட்டு மக்களுக்கு தர்றதுக்கான ஒரு வேலையை இந்த பிடிஎம் நிறுவனம் இந்த இடத்துல உருவாக்கி இருக்கு. பிடிஎம் நிறுவனம் ஹோம் அப்ளையன்ஸ் மூலியமா இந்த நியூ பிளான எப்படி வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சக்சஸா இந்த நிறுவனத்தை நம்பி வந்த அனைத்து லீடருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு இந்த இடத்துல தரும் அப்படின்னா, நம்மளுடைய நிறுவனத்தில் இன்று நம்மளுடைய ஒவ்வொரு ஐடியும், இந்த நிறுவனத்தில் இணையக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கி அதற்கு அடுத்தது அந்த பொருளுக்கான ஒரு மதிப்பீட்டை கூட்டி பல மடங்கு லாபம் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு பிளான்ல தான் நம்ம இந்த இடத்துல பயணம் பண்ண போறோம். அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு இன்றைய தேவை பணம். அந்த பணம் ஒவ்வொரு நிமிடமும் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் போது நமக்கு இங்க செலவாயிட்டே இருக்கு. பிடிஎம் நிறுவனத்துல ஒரு பொருளை வாங்கும் போது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பா இந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து நம்ம ஹோம் அப்ளையன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம வந்துட்டு டிராவல் பண்ண போறோம். இங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படியான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஒரு பணம் வந்துட்டு நம்ம முதலீடு பண்றோம், அந்த பணம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயமும் ஐயப்படமோட தான் இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு மனிதர்களும் முதலீடு செய்யும் போது இங்க பயப்படுறாங்க. ஆனா பிடிஎம் நிறுவனத்துல இனி வரும் காலம் நம்மளுடைய இந்த புதிய திட்டத்துல நம்ம நம்ம வந்துட்டு ஒரு ஐடிக்கான ஒரு பணத்தை நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கம்பெனில செலுத்துறோம். அந்த நிறுவனம் உங்களுக்கு அந்த பொருளை உங்க கையில வந்துட்டு உங்களுடைய பணத்தினுடைய மதிப்பீட்டுக்கு உங்க பொருளை வந்து கையில கொடுத்துருது. இப்ப முதலாவதாக ஒரு 50% பயத்தை நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் மக்கள் கிட்ட இருந்து, ஐயா நீங்க பணம் கட்டும் போது உங்களுடைய பணத்துக்கான அந்த பொருளை உங்களிடம் வந்துட்டு இந்த நிறுவனம் ஒப்படைக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு ரொம்ப ஆணித்தரமாக இந்த மக்கள் கிட்ட வந்து நம்ம சொல்ல முடியும். அதற்கு அடுத்தது இந்த பொருளை நீங்கள் மற்றவருக்கு நீங்க விற்கும் போது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு வரும். நீங்கள் செலுத்திய முதலீடு உடனடியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்குன்றத நம்ம வந்துட்டு சொல்லலாம். அப்போ நம்மளுடைய இந்த நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதியான ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா, அந்த பிளான்ல வந்துட்டு நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல நம்ம எடுத்துட்டு கொண்டு போற ஒரு அருமையான ஒரு பிளான். இந்த நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு ஐடியும் இன்னைக்கு வந்துட்டு வீணாகாம, அவர்களுடைய முதலீடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் வீணாகாம அவங்களுடைய முதலீட்டுக்கான பொருளை இந்த மக்களுக்கு வந்துட்டு நம்ம தரப்போறோம். இதற்கான இந்த பொருளை விற்பதற்கான ஒரு பில்லிங் இருக்கா, நமக்கு அதுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி இருக்கா? ஒரு பொருளை நம்ம விற்கிறோம் அப்படின்னா அது பில் போட்டு நம்ம விற்கணும். அப்படி பில் போட்டு நம்ம கொடுக்கறது நம்மளுடைய நிறுவனத்துல நம்மளுடைய ஜிஎஸ்டி ஆகட்டும் அல்லது நம்மளுடைய சான்றிதழ்கள் ஆகட்டும், இந்த பொருளுக்கான ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வாரண்டி ஆகட்டும், அனைத்துமே இந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு சரியாக செஞ்சிருக்கு. சார் வந்துட்டு பேசும்போது நம்மளுடைய டிவியை பத்தி ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு.
நம்மளுடைய பிடிஎம் நிறுவனத்தினுடைய டிவியை யாரெல்லாம் இப்ப பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ உங்களுடைய அனுபவம் நீங்க உங்களுடைய கீழே வரக்கூடிய மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, அது எவ்வளவு தரமாக அந்த பொருளை வந்து நம்ம இன்னைக்கு தயாரிச்சிருக்கோம் அப்படின்றத. அதே மாதிரி டீ பேக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. நம்மளுடைய மிக்சி, கிரைண்டர், இன்னைக்கு ஆர்ஓ வாட்டர் ஆகட்டும், அடுத்தது நம்மளுடைய பிடிஎம் நிறுவனத்துல பயோ வாட்டர் வந்துட்டு நம்ம கொண்டு வர போறோம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு ஒரு தரமான ஒரு பொருளாக இருக்கும். பிடிஎம் நிறுவனத்துல இந்த பொருள் மட்டும் இல்லாம நம்மளுடைய அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஹோம் அப்ளையன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பொருள் அனைத்தும் இந்த பிடிஎம் நிறுவனம் கொண்டு வரும். நிறுவனத்தினுடைய வளர்ச்சி இங்க வியாபாரம் மட்டுமே மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு இடத்த வந்துட்டு நாங்க முடிவெடுத்து அதுல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இங்க வியாபாரம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் இங்க ஆகாது. நிறுவனத்துடைய லாபமாக இருந்தாலும் சரி, இந்த நிறுவனம் அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய லாபமாக இருந்தாலும் இங்க வியாபாரம் மட்டுமே பிரதானமாக இங்க செய்யப்படுது. அந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை மட்டுமே இங்க வந்து மக்களுக்கு யாரெல்லாம் இங்க முதலீட்டாளர்களா வராங்களோ, யாரெல்லாம் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு பொருளை வாங்கி கஸ்டமராக உள்ள வரக்கூடிய அனைத்து பேருக்கும் இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், வியாபாரத்தின் மூலியமாக அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை இந்த இடத்துல கொடுக்குது. நிறுவனத்தினுடைய ஒரு நம்பிக்கை, இந்த 2 ஆண்டு காலம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரமும் சரி, மக்களுக்கு கொடுத்த அந்த வருமானங்களும் சரி, அது நிரந்தரமாக இன்னும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிறுவனம் மிக மிக ஒரு சிரமமான ஒரு காலகட்டத்துல கூட இந்த பொருள்களை உற்பத்தி செய்து அதற்கான முதலீடை செய்து அந்த பொருளை இந்த உலக நாடு முழுவதும் விற்பனைக்கு கொண்டு வந்து அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அதனுடைய வருமானத்தையும் இந்த மக்களுக்கு சரியாக வந்துட்டு நம்ம தரணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு இந்த வேலைகளை நம்ம இந்த இடத்துல செஞ்சிருக்கோம். நிறுவனத்துக்கு 1000 ஒரு போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டே இருந்தது. பணம் நம்ம வந்து எப்போ வந்து நம்மளுடைய இந்த நிறுவனம் இந்த ஒரு 3 மாத காலங்கள் இடைப்பட்ட இந்த காலத்துல வந்துட்டு நம்மளுடைய ஃபண்டிங்ல வந்துட்டு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாகட்டும், அதை தாண்டி இந்த நிறுவனத்தை ஒரு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு நம்பிக்கையோடு நம்மளுடைய இந்த நிறுவனத்துக்குள்ள வந்த அனைத்து மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தான். பட் ஆனா அந்த ஒரு இடைக்காலத்துல நமக்கு நடந்த போராட்டம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அனைத்து மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு போராட்டமா தான் இருந்தது. ஆனா அதை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய வளர்ச்சியை எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அடுத்தது எடுக்கக்கூடிய வருமானத்தில் இருந்துதான் நம்ம அதை வந்துட்டு உறுதியை நம்ம எடுக்க முடியும். நிறுவனத்தினுடைய வேலையை சரியாக இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒருபோதும் வந்துட்டு நிறுவனம் இந்த ஒரு பிளானை கொடுக்கறதாகட்டும், அடுத்தது இந்த நம்ம வந்துட்டு பழைய சைட்ல இருந்து இந்த புது இ-காமர்ஸ்குள்ள நம்மளுடைய பழைய ஐடியா எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து அதற்கான ஒரு வருமானத்தை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை நம்ம ஏன் உருவாக்குறோம்? இங்க யாரும் இந்த பிடிஎம் நிறுவனத்தை நம்பி வந்ததற்கு அப்புறம் இங்க நஷ்டமடைய கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான். அதற்கு ஏற்பட்ட காலதாமதங்கள் இருக்கு, நாம அதை இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா ஒரு நடைமுறை சிக்கல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நிறுவனம் பின்னடைவுல வந்துட்டு ஓடல. இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியும் இந்த வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை மட்டுமே இந்த இடத்துல நம்ம துரிதமா நம்ம செஞ்சுட்டு இருந்தோமே தவிர, காலதாமதங்கள் அப்படின்றது அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதுதான். இந்த நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு பங்குதாரருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் அப்படின்றது என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்க இவ்வளவு நாட்கள் பொறுமையா இருந்தீங்க, அதே போல இப்ப இந்த நம்மளுடைய இ-காமர்ஸ்குள்ள நம்ம வந்த அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுல அதனுடைய வருமானத்தை ஈட்டு தருவதற்கு உங்களுடைய
ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது. அது எந்த மாதிரியான இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஏதாவது ஒரு பொருளை வந்துட்டு இன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்காது. பிடிஎம்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்க வைக்கிற அதன் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு. இது அனைத்து மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானமா மாறும் அப்படின்றதுனால இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்குதாரரும் தனக்கான பொருளை வாங்குவது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் அந்த பொருளை விற்பதற்கான ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் வேலையை மட்டும் நாம் செய்தால் ஒரு மிகப்பெரிய அளவில் அனைவருக்கும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். இது நமக்கான ஒரு வருமானமாகவே நம்ம பார்க்கலாம். நிறுவனத்தை பொறுத்தளவு நிறுவனம் அதனுடைய வளர்ச்சிக்காக, இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக எந்த வகையில எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான லாபகரமான வியாபாரங்கள் இருக்குமோ அதுல எல்லாமே முதலீடு செய்து அதற்கான வேலைகள் ரொம்ப துரிதமா நடத்திட்டு இருக்கு. இந்த நிறுவனத்துல பயணம் செய்யக்கூடிய நமதனுடைய ஒரே ஒரு இந்த இடத்துல நம்மளுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த மக்களுக்கு நம்மளுடைய நிறுவனத்தினுடைய நிலைப்பாட்டை சொல்றது மட்டும்தான். இப்ப எல்லா வேலைகளையும் முடிஞ்சு இன்னைக்கு வந்துட்டு இ-காமர்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை எடுத்து இந்த இடத்துல அந்த மக்களுக்கான ஒரு வருமானத்தை தரக்கூடிய வேலையை இந்த இடத்துல இந்த நிறுவனம் செஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்ம இ-காமர்ஸ்ல பழைய சைட்ல இருந்து இதுல வந்துட்டு ஐடி போட்டு அதற்கு அடுத்தது முதலாக நம்மளுடைய ஒரு டெலிகிராம் ப்ரோக்ராம் இதுலதான் நம்ம பண்றோம். சரி, எல்லாம் சரியானது. இந்த நிறுவனம் வந்துட்டு அடுத்த வியாபாரத்துக்கான வேலைகளை செய்யறது எல்லாமே சரிதான் சார். அடுத்தது நம்மளுடைய வருமானம் இந்த இடத்துல எப்படி உறுதியாகப்படுது, உத்தரவாதமாக இந்த இடத்துல சொல்லப்படுது. நிச்சயமா மக்களுடைய எண்ணம் என்னவோ அது போல இங்க வந்துட்டு கண்டிப்பா நடக்கும். மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கு அப்படின்னா, இந்த இ-காமர்ஸ்ல நாங்களும் திரும்பவும் ஐடி போட்டுட்டோம், நாங்க போன இதுல வந்துட்டு நாங்க ஒரு பேமெண்ட் கூட வாங்காம இந்த இதுல நம்ம உள்ள வந்திருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு இது கிடைக்குமா? இல்லை நாங்கள் ஆட்கள் கொடுத்தால் மட்டுமே இந்த வருமானத்தை எடுக்க முடியுமா? உங்களுக்கு பணத்தை இந்த நிறுவனம் சரியாக மாதம் உங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட தான் அந்த இடத்துல இருந்த ஐடி எல்லாத்தையும் இங்க கொண்டாந்து கொடுத்து இந்த மாதத்திலிருந்து இந்த மாதம் வந்துட்டு யாரெல்லாம் இந்த ஒரு 20ல இருந்து 25ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ட்ரி போட்டீங்களோ அடுத்த மாதம் 20-25 உங்களுடைய சைட்ல இருந்து அந்த வேலட்ல இருந்து நீங்கள் வித்ட்ரா கொடுக்கும் பொழுது உங்களுடைய வருமானம் உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீரும். இந்த நிறுவனத்தில் உழைப்பு என்பது தனக்கான என் குடும்பத்திற்கான எண்ணத்தோடு யாரெல்லாம் நீங்கள் வந்து நம்மளுடைய இந்த வருமானத்தை அதிகப்படுத்திக்க வேண்டும் அப்படின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம வந்துட்டு இந்த நிறுவனத்துல வந்து நம்ம பயணம் பண்றோமோ அது அனைத்து மக்களுக்கும் அந்த வருமானத்தை உருவாக்கும். ஐயா, நான் வெறும் முதலீட்டாளர் மட்டுமே இருக்கேன், எனக்கு இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த லாபம் கிடைத்தால் போதுமானது அப்படின்னாலும் அதுவும் நிச்சயமாக இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றத நான் உறுதியா நான் அந்த இடத்துல நான் சொல்றேன். நிறுவனம் திரும்பவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு இந்த நிறுவனத்தினுடைய பெயர் போன்று இந்த ஆலமரம் போன்று இந்த மக்களை பாதுகாக்க இந்த மக்களுடைய பணத்தை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தோடு தரக்கூடிய அளவுக்கு இந்த நிறுவனம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இங்க வந்து நின்றுருக்கு. அதற்கு உறுதியா இருந்த அனைத்து லீடர்களுக்கும் நான் வந்துட்டு இந்த இடத்துல பெயர் சொல்ல ஆசைப்பட்டேன்னா அத்தனை லீடருக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கணும். அனைத்து மக்களுக்குமே நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த உழைப்பை இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. நிறுவனத்தினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு இங்க நடந்துகிட்டு இருக்குது. அதனோடு இணைந்து பயணம் பண்ணக்கூடிய இந்த மக்களுக்கும் அந்த வருமானத்தை உறுதியாக உத்தரவாதமாக இந்த இடத்துல தரதுக்கான அனைத்து வேலைகளும் இந்த நிறுவனம் செய்திருக்கு. மக்களுடைய பல கருத்துக்கள் இந்த நெகட்டிவா பேசக்கூடியதாகட்டும் அல்லது வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அது அவர்களுடைய கருத்துக்களை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதுல சரி எது தவறு எது என்று நம்ம பார்த்துதான் முடிவெடுக்கணும்.
எந்த இடத்துலயும் வந்துட்டு இந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிட்டோமோ அப்படின்ற எண்ணமோ, அல்லது வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வேலை வந்துட்டு மிகப்பெரிய அளவுல இருக்குது, இந்த நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை வந்துட்டு எப்படி சரி பண்றதுன்னு பயந்தோ வந்துட்டு இங்க ஒதுங்கியே நிக்கல. இது மக்கள் முன்னாடி இருக்கு. வியாபாரத்தை மக்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். மக்களோடு இணைஞ்சு இந்த இடத்துல நம்ம வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம். நிறுவனம் எந்த எந்த சூழலையும் ஓடி ஒளிய கிடையாது. ஒரு மிகப்பெரிய அளவுல அதனுடைய வளர்ச்சியோடு தான் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கே தவிர, இது மக்களை ஏமாற்றும் வேலை அல்லது மக்களை ஏமாற்றிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இந்த இடத்துல எதுவுமே சாத்தியம் இல்லை. மற்ற நிறுவனங்கள் எல்லாம் எவ்வளவோ நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அனைத்து மக்களுமே ஒரு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு ஒரு நெட்வொர்க் துறையை வந்துட்டு சந்திச்ச ஒரு நபர்களாக தான் இந்த இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை நிறுவனங்கள் உங்க கண்ணு முன்னாடி காணாம போனது எல்லாமே இருக்கு. ஆனா அந்த பிடிஎம் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திச்சாலும் கூட இந்த மக்களுக்காக, இந்த மக்களோட பயணம், இந்த மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பை நம்ம உருவாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு அனைத்து துறைகளிலும் நம்மளுடைய நிறுவனம் வந்துட்டு ஒரு முதலீட்டையும் அதனுடைய வருமானத்தையும் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கு. நிறுவனத்தினுடைய வளர்ச்சியோடு இந்த நிறுவனத்துல அனைத்து மக்களும் பங்கெடுத்து இந்த நிறுவனம் சரியாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் வந்துட்டு ஆழமாக இருந்தால் இந்த நிறுவனத்தோடு பயணம் செய்து இந்த நிறுவனத்தில் அனைத்து மக்களையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பையும் நீங்கள் உருவாக்கி தந்து உங்களுடைய வளர்ச்சியும் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு வளர்ச்சியும் ஒரு சரிசீரா வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்ட்டு இந்த மாலை நேரத்துல நம்மளுடைய பிடிஎம் நிறுவனத்தினுடைய அனைத்து லீடர்களும் பங்கு கொண்டதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. மீண்டும் ஒரு உறுதியான ஒரு உத்தரவாதத்தை இந்த இடத்துல மீண்டும் நான் பதிவு பண்றேன். நம்மளுடைய 2001 நம்ம தொடங்கப்பட்ட இந்த பேனியன் ட்ரீ மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் பல கிளைகளை உருவாக்கி இன்னைக்கு ஒரு 7 கிளைகளாக இருந்த இந்த நிறுவனம் இன்னும் ஒரு 3 நிறுவனத்தை வந்துட்டு அது சர்டிபிகேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 10 நிறுவனங்களாக உருவாகி இங்க நிக்க போகுது. இந்த நிறுவனத்தினுடைய இந்த வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு இந்த மக்களுக்கானது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம திரும்பவும் உறுதிப்படுத்திக்கிட்டு பணம் வரக்கூடிய ஒவ்வொரு வழியையும் இந்த நிறுவனம் சரியாக செய்திருக்கிறது. முதலீடை வீணாக்காமல் இந்த நிறுவனம் லாபகரமான தொழில் மட்டுமே முதலீடு செய்திருக்கிறது. அதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லாபம் இந்த மக்களுக்கு மாதம் சரியாக வரும் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப உறுதியாக பதிவு செய்து கொண்டு இந்த நிறுவனத்தினுடைய அனைத்து லீடர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து லீடர்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துல மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் கேப் விட்டு நாளான்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே ப்ரோக்ராம் இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நடைபெறும். இதுல பார்த்துட்டு இருக்கக்கூடிய லீடர்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் எல்லாமே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே நியூ பீப்புளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய மீட்டிங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ பீப்புளுக்கு ஒன்லி நியூ பீப்புள் பிரசன்டேஷன் மட்டுமே ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும். அதனால நாளான்னைக்கு நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நியூ பீப்புளை என்ட்ரி அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லீடர்ஸ்கிட்ட கேட்டு அந்த நியூ பீப்புளுடைய நம்பர்ஸ் வாங்கி யார் எவ்வளவு பேர் என்ட்ரி பண்றீங்க அப்படிங்கிறத உங்க குரூப் ஸ்பான்சர்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவரு வந்து உங்களுக்கு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த மீட்டிங் பாக்குறதுக்கான இதை வந்து வாங்கி கொடுப்பாரு. அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 to 5 மெம்பர்ஸ் நியூ பீப்புளை வந்து நம்மளுடைய பிரசன்டேஷன் பாக்குறதுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ ஃபார் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ ஃபார் பிடிஎம் நிறுவனம். தேங்க்யூ ஃபார் எம்டி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you.